ഹായ് ഹലോ വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. ഇന്ന് നമ്മൾ പോകുന്നത് ഇവിടെ ചെന്നൈയിൽ ഒരു പൊരുൾക്കാഴ്ച പറഞ്ഞിട്ടൊരു സംഭവം നടക്കുന്നുണ്ട്. ബീച്ചിൻ്റെ അടുത്താണ്. അപ്പോൾ അത് കാണാൻ വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ പോകുന്നത്. ബീച്ചിൽ നിന്ന് കുറച്ച് മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ഞാൻ പറയുന്നത് ഇതിന് എന്താ പറയുന്നത് ചെസ് ബ്രിഡ്ജ് എന്നൊക്കെ കേട്ടോ. അതിൻ്റെ ആ ബ്രിഡ്ജ് കടന്ന ഉടൻ തന്നെ ലെഫ്റ്റ് സൈഡിൽ ഒരു വലിയ ഗ്രൗണ്ട് ഉണ്ട്. അതിലാണ് ഇത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അപ്പം നമുക്ക് എന്തായാലും ഇന്ന് അവിടെ പോയിട്ട് അവിടുത്തെ വിശേഷങ്ങളൊക്കെ ഒന്ന് കണ്ടു നോക്കാം. ടിക്കറ്റ് ഓൺലൈൻ വഴി എടുക്കാം, നേരിട്ട് എടുക്കുമ്പോൾ അഡൽട്ടിന് 40, ചിൽഡ്രൻസിന് 25. ഇത് 2 ടൈപ്പ് ഉണ്ട്. ഒന്ന് ഉള്ളിലേക്കുള്ള എൻട്രൻസ്. ഇതിൽ ഓൺലൈൻ വഴി കാണിക്കുമ്പോൾ അത് ട്രെയിനിനുള്ളിൽ ട്രെയിൻ ഉണ്ട്, ചെറുതായിട്ട് കുട്ടികൾക്കും വലിയവർക്കൊക്കെ കയറാൻ പറ്റും. ആ ട്രെയിനിന് 40 രൂപ എക്സ്ട്രാ. ഓൺലൈനിൽ തന്നെ നമുക്ക് എടുക്കാം. ഓൺലൈൻ വെബ്സൈറ്റ് നമുക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട് ഇവിടെ. யார் சொல்லுவோம் அப்படி? ஏது அப்படி இது அப்படியா? அப்படின்னா அந்த பக்கம் போயிடலாம். நேற்று வந்து முன்னாடி இருந்ததுக்குள்ள நீ ஃப்ரீயாகவே இவ்வளோ வச்சு நடக்கவே முடியாது. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சுண்ணா. ரெக்கார்ட் ஆகி போயிட்டே இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹிந்து கோவில்களும் அதை பற்றி இதில் வச்சுருக்குல்ல. பக்கமே நிற்கக்கூடாது. வந்து போதும். அதுக்கு தான் அந்த போட்டில் வாங்கிக்கலாம். என்னென்ன சேஞ்ச் எடுத்து வரணும். அது நல்ல விஷயம்தான் சொல்லு. ஓ, டைம் போகுது நமக்கே தெரியாதுன்னு சொல்றீங்களா? அதே போல் என்னன்னா இது மட்டும் இல்லை, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். பீம் எல்லாம் வச்சிருக்கு. நேரம் உள்டா. இது பார்த்தியா? அப்படியே இல்லை, இது 2 போனால் அது பச்சை பண்ணி அடிக்கும். அதாவது எல்லா இதுவும் சூப்பரானல்லோ. டீட்டெயில்ஸ் வச்சுருக்குமா? இது எல்லா வருஷமும் இங்கே நடக்கும். இப்போ பரவாயில்லல்ல, ആളുകൾക്ക് ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് വെച്ച് നിയമിക്കുന്നുണ്ടല്ലോ. എന്ത് മീൻ വേണം? അങ്ങനെ അക്കറി നല്ല പണി വെച്ചിരിക്കല്ലേ. மீன் தொடலையே. பேர் எழுதி வச்சிருக்கிறதுல இது ப்ரெக்னென்ட் நினைக்கிறேன்.
வலை வீச போகிறேன்னு நினைக்கிறேன். ஹைவேஸ் அண்ட் மைனர் கோட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டா? இன்னும் அவுட் ஒரே வழியா? ஆமாம், இதுவும் மினியேச்சர் தான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ தான் ஸ்டாப் ஆகிருக்கேன். ஊட்டியில் டூரிஸ்ட் பஸ்ஸு ஆனையெல்லாம் போன வழி பார்த்து வச்சுருக்கேன். நிறைய ஆனை இருக்குல்ல. கல்லாடு இது பட்டு வளர்ச்சி. நெக்ஸ்ட் என்ன வரும்? இது கிருஷி தான், அக்ரிகல்ச்சர் தான்ல. என்னது? உழவு நன்துறை. சீட்ஸ் எல்லாம் கிடைக்குமா இங்கே? சீட்ஸ் எல்லாம் கிடைக்குமா? என்னென்ன சீட்ஸ் இருக்க பார்க்கலாம் சும்மா. எந்த பக்கம் அந்த அளவுக்கு இது இல்லை, ஆனாலும் என்னென்ன இது இதாக்கி வச்சிருக்குல்ல. எங்கே? ஓ, உள்ள வேலை இருக்கா? இது நம்ம 10 மணிக்கு அது என்ன இல்லை. தக்காளி செடி இருக்கு, எல்லாம் செடியும் தக்காளி இருக்கு, எல்லாமே எல்லாமே. என்னது? அலோவேரா. இது 4 மணி பூ. 4 மணி பூ. இது 4 மணி അല്ലേ? My favorite song. കൂണ് താനേ മഷ്റൂം കഴിഞ്ഞോ? ഇത് അരിനെല്ലി. ഓ, புர்ஜ் கலீஃபா அங்கே இருக்குது. இவரே தான் நான் கேட்டிருக்கு முன்னாடியே. குதிரை பொறுத்து வாழெல்லாம் வச்சு. ஊருக்கு காவலா இவர்? எல்லை காவல். ஊர் எல்லை காவலர். எல்லை காவலர். அதாவது காடா இது பண்ணாங்க ஐயனார். ஓ, கலைஞரா இது இது பண்ணி வச்சது? ஆமாம். இருக்கு. நீ கால் வாசி கூட முடியல. நமக்கு வேறு வேலை இல்லைல்ல இன்னைக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் செக்ஷன். இனி அந்த பக்கம் டெல்லி அப்பளமா? ஆமாம், அந்த பெரிய பப்படம். சூப்பர் வைஸ் இல்லை, நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து இது போகுது. ஐயோ பாம்பு ஓடி வாயோ. நான் பார்த்தேன் விழுங்கிடுமே. அது சாய்பாபா இருக்கு, அப்புறம் ஒரு பருந்து இருக்கு.
சமயம் இல்லை. ஆக்சுவலி கிளீனிங் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குல்ல, நம்ம சீக்கிரமாக வந்துட்டேன். யுத்தம் பண்ண போகிறேன். கையில் போய் தரைக்கு நோக்கினா போன வேண்டிய தத்தால டாலர் ஐயோ சின்ன வயசுல ஒன்றும் ഇനിമേ ജീവിതത്തിൽ ഏറെ മാറ്റേന്ന് ഞാൻ ഇനി ജീവിതത്തിൽ ഇതാ സേഫ്, അതുകൊണ്ട് എല്ലാം സേഫ് ഇതാണ്. തവള ചാടി ചാടി പോകുന്നുണ്ട് ഇവിടെ. വേണ്ട വേണ്ട വേണ്ട, ഇനി എന്നാല മുടിയാത്. സീരിയസാ சொல்றேன். ഇപ്പൊ ഓല്ലേ അപ്പൊ ആതായിടോ തല കറങ്ങുന്നല്ല. എന്നാச்சு? ஐயோ பார்க்கறதுக்கு நல்ல ரசம். பாட்டாண்டா அப்படி இருக்கு பால்கோவா. ബാഗ് കളക്ഷനിൽ സ്റ്റാർട്ടിങ് ഫ്രം 50. ആക്ച്വലി കുറേ കാണാനുണ്ട് കേട്ടോ ഇവിടെ. ജൂട്ട് ബാഗ് സ്റ്റാർട്ടിങ് ഫ്രം 50 കാണാൻ തന്നെ കുറേ ഉണ്ട്. നടന്ന് മക്കളെ കൊണ്ട് വന്നാൽ സൂപ്പറായിരിക്കും. കുറേ കാണാനായിട്ടുണ്ട്. വില കുറച്ച് കത്തിയാ തോന്നുന്നുണ്ട്. ஒரு வேளை இங்கே இருக்கு வந்து நம்ம தேடி ப்ராடக்ட் பார்க்கலாம். பார்த்தீங்களா?
ஒன்று மாத்திரம் தான். பவுலோட வரும். இது மேல் ஃபிஷ், இது மேல். ஃபீமேலு தனியாக வரும். அது சரி. எல்லாமே கோலி சோடால. நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக இருக்குல்ல அது. ഗവൺമെൻറ് സ്ഥലമാണെങ്കിൽ നല്ല വിലയാണ്, നല്ല കത്തി വില. കുറച്ചെണ്ണത്തിൽ കയറുന്നൊക്കെ വില കമ്മിയാന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. പുറത്ത് 10 രൂപയ്ക്ക് കിട്ടുന്ന പോപ്കോൺ ഇവിടെ 50 രൂപ. രാജസ്ഥാനി ഉർഗാസ് ഒരുവിധ സ്റ്റാളൊക്കെ കയറി ഇറങ്ങി. ഇനി പോയി നോക്കട്ടെ ഇതിൽ എന്തൊക്കെയുള്ളതെന്ന്. തേൻനെല്ലിക്കുണ്ട് തോന്നുന്നു. മാങ്ങ, നാരങ്ങ നിറയുണ്ടല്ലോ. പയറ്, ക്യാരറ്റ് എല്ലാം ഉണ്ട്. പിന്നെ അത് പുളിയഞ്ചിയെന്ന് നിனைக்கிறேன். സ്വീറ്റും എടുക്ക്, സ്വീറ്റും ഉണ്ട്, പിന്നെന്താ എരിവും ഉണ്ട്. നല്ല രസമുണ്ട്. നമ്മുടെ തേൻനെല്ലിക്കൊക്കെ ഉണ്ട് സംഭവം. അഗർബത്തിക്കാ അതല്ലേട്ടാ 60 பரவாயில்ல, சேம் ரேட்டு தான் சொல்கிறேன் ஊரில் எடுத்து வரும்போது. மெசேஜ் போயிடுச்சா? போகுது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. என்னது உள்ளில் டிசைன் போட்டு வச்சுருக்கு? இந்த கீரை இது பண்ணுறது. எதுக்கு? கீரை கடையிறதுக்கு புது டிசைன். ஓ, ലാസ്റ്റ് ടയർഡായി.